வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வெல்கம் டு சத்யா மெடிசன் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் டைப் 2 டயபெட்டிஸ் 2ஆம் வகை நீரிழிவு நோய்க்காக மருத்துவர்கள் பெரிதும் பரிந்துரைக்கிற ஒரு மாத்திரை கிளைசிபேட் GP2. இந்த மாத்திரையில் என்ன காம்பினேஷன் கலந்துருக்காங்க, இது எப்படி திறம்பட டைப் 2 சர்க்கரையை குறைக்குது, மேலும் இதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த மாத்திரையோட முழு தகவல் உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளைசிபேட் GP2 மாத்திரையில் என்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிளிமிப்ரைட் அப்படின்ற மருந்து 2 மில்லிகிராம் கலந்துருக்காங்க மற்றும் மெட்ஃபார்மின் 500 மில்லிகிராம் கலந்துருக்காங்க. இந்த மாத்திரை சஸ்டெயின் ரிலீஸ் ஃபார்மேட்டில் வருது. மேலும் இந்த 2 மருந்துகளும் சேர்ந்து டைப் 2 டயபெட்டிஸ் நோயாளிகளின் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த பெரிதும் மருத்துவர்களுக்கு உதவியாக இருக்கின்றது. இந்த மாத்திரையோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டைப் 2 டயபெட்டிஸை கட்டுப்படுத்த இது பெருமளவில் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. டயட் மற்றும் எக்ஸசைஸ் மட்டும் போதாத போது இந்த மாத்திரை மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்படுகிறது. மேலும் HbA1c மற்றும் இரத்த சர்க்கரையை குறைக்க இந்த மாத்திரை பயன்படுகிறது. மேலும் டயபெட்டிஸ் காரணமாக வரும் கண், சிறுநீரகம் மற்றும் நரம்பு பாதிப்பு அபாயத்தை குறைக்க இந்த மாத்திரை மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த மாத்திரை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாத்திரையில் இருக்கிற கிளிமிப்ரைடு கணையத்திலிருந்து இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கிறது. இந்த மாத்திரையில் இருக்கிற மெட்ஃபார்மின் கல்லீரலில் குளுக்கோஸ் உருவாகுவதை குறைப்பதுடன் குடலில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை குறைக்கிறது. மேலும் உடலின் இன்சுலின் நன்றாக செயல்பட இந்த மெட்ஃபார்மின் உதவுகிறது. இதை ஆங்கிலத்தில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கிறது என்றும் கூறுவார்கள். மேலும் இந்த மாத்திரையோட காமன் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லோ பிளட் சுகர், வாந்தி வர்றது மாதிரியான உணர்வு, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, தலைவலி, சிலருக்கு வாயில் உலோக சுவை, அதாவது மெட்டாலிக் டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் சிலருக்கு உடல் எடை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸாக என்னென்னலாம் இந்த மாத்திரைக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான ஹைப்போகிளைசீமியா, லாக்டிக் அசிடோசிஸ் என்று சொல்லக்கூடிய மெட்ஃபார்மின் காரணமாக அரிதாக ஏற்படும் அவசர நிலை, மேலும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் சிலருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவையெல்லாம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்பது பரிந்துரையாக இருக்குது. சரி, இந்த மாத்திரை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, உணவுடன் அல்லது உணவுக்கு பிறகு இந்த மாத்திரை எடுத்துக்கொள்வது சிறப்பான பலனை கொடுக்கும். மருத்துவர்கள் எப்படி பரிந்துரைக்கிறாங்களோ அதுபடி இந்த மாத்திரை எடுத்துக்கிறது சால சிறந்தது. மேலும் மாத்திரையை முழுவதுமாக விழுங்கவும் உடைக்கவோ மென்று கொள்ளவோ கூடாது. ஏனென்றால் மாத்திரை சஸ்டெயின் ரிலீஸ் அல்லது ப்ரொலாங்டு ரிலீஸ் வடிவத்தில் இருக்கும்போது அந்த மாத்திரையோட தன்மை உங்களுக்கு கிடைக்கப்பெறாது. மேலும் இந்த மருந்தை தினமும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான சர்க்கரை கண்ட்ரோலை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரை பயன்படுத்தும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, உணவை தவிர்க்கக்கூடாது. ஏன்னா ஒருவேளை உணர்வை நீங்கள் தவிர்த்திங்கன்னா கூட லோ சுகர் அபாயம் இருக்குது. மேலும் அதிகமாக மதுபானம் அருந்தக்கூடாது. கடுமையாக சிறுநீரகம் அல்லது கல்லீரல் நோய் இருந்தால் மருத்துவரிடம் அதை தெரிவித்து மாத்திரையை வாங்கிக்கணும். மேலும் பிளட் சுகரை முறையாக பரிசோதிக்க வேண்டும். மருத்துவரை குறிப்பிட்ட இடைவெளியில் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இதெல்லாம் பண்ணோன்னா இரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சு ரொம்ப நாள் நல்லா வாழ்கிறதுக்கு மிகச்சிறந்த பயனை இந்த மாத்திரை கொடுக்கும். சரிங்க நண்பர்களே, இன்றைக்கி இந்த கிளைசிபேட் GP2 மாத்திரை எப்படி டைப் 2 நீரிழிவு நோய் குறைக்குது, மேலும் எப்படி பயன்படுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். மீண்டும் ஒரு அலோபதிக் மெடிசின் விளக்கத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.